வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கல்வி உளவியல் பாடத்தில் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். பின்வரும் ஆளுமை வகைகளில் எது சத்தம், கூச்சம் மற்றும் உடல் செயல்பாடுகளை விரும்புகிறது? எண்டோமார்ப், எக்டோமார்ப், மீசோமார்ப், இவை அனைத்தும். சரியான விடை மீசோமார்ப். ஆளுமையை யார் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய 3 முக்கிய அமைப்புகளாக கூறுகின்றார்? கார்ல் ஜங், எரிக் எரிக்சன், சிக்மண்ட் ஃப்ராய்டு, எரிக் ப்ரோம். சரியான விடை சிக்மண்ட் ஃப்ராய்டு. பின்வரும் உளவியலாளர்களில் யார் குணாதிசயங்களின் அடிப்படையில் ஆளுமையை விவரிக்க முயன்றார்? கேட்டல், ஜி.டபிள்யூ. ஆல்பர்ட், ஐசங்க், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். ஃப்ராய்டால் முன்மொழியப்பட்ட உணர்வு அல்லது விழிப்பு நிலை எது? உணர்வு உள்ளவர், முன் உணர்வு, மயக்கம், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். ஃப்ராய்டின் பின்வரும் பாகங்களில் எது ஏரோஜெனஸ் மண்டலங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது? வாய், ஆசனவாய், பிறப்புறுப்புகள், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். யார் ஆளுமையின் 5 காரணி மாதிரியை கூறியது? H.J. ஐசங்க், மோர்கன் மற்றும் முர்ரே, பால் கோஸ்டா மற்றும் ராபர்ட் மக்ரே, ஹாத்வே மற்றும் மெக்னில்லி. சரியான விடை சி, பால் கோஸ்டா மற்றும் ராபர்ட் மெக்ரே. யார் ஆளுமை காரணி கேள்வித்தாள் உருவாக்கியது? H.J. ஐசங்க், கேட்டல், எரிக் எரிக்சன், ஜி.டபிள்யூ. ஆல்பர்ட். சரியான விடை கேட்டல். ஆளுமை என்பது டேஷ் என்று கருதப்படுகிறது. குறுகிய கால மற்றும் எளிதாக மாற்றப்படும் குறுகிய கால பண்புகளின் மாதிரி, நிலையற்ற மற்றும் குறுகிய கால, நீண்ட கால, நிலையான மற்றும் எளிதில் மாற்ற முடியாது. சரியான விடை டி, நீண்ட கால மற்றும் எளிதில் மாற்ற முடியாது. குழந்தைகள் தனது டேஷ் வயதிலேயே அன்றாட நடவடிக்கையிலிருந்தும் வேறு பணிகள் ஈடுபட்டிருப்பதிலிருந்தும் பாலின வார்ப்பட எண்ணங்களை உறுதிப்படுத்துகிறது. 3, 4, 5, 6. சரியான விடை 5 வயதிலிருந்து. வளரிளம் பருவத்து ஒப்பார் குழுவினரின் நடத்தைகளை ஆய்வு செய்யும் போது பெரும்பாலானவர்களில் நாம் எந்த செயல்பாடுகளை காணலாம்? உடல் தன்மை சார்ந்த, பாட சம்பந்தம், நடனம், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். சரியான கூற்றை தேர்வு செய்ய. கூற்று 1, பாடங்களையும் கலைத்திட்ட செயல்களையும் சமமாக கற்பிக்க வேண்டும். கூற்று 2, இரு பாலரையும் உள்ளடக்கும் பொது சொற்களையே பயன்படுத்த வேண்டும். சரியான விடை பி, கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 தவறு. சுரங்கத் தொழிலாளி சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? 1950, 1952, 1954, 1958. சரியான விடை 1952. சரியான கூற்றை தேர்வு செய்ய. கூற்று 1, திண்மையான, உறுதியான, உயர்வான பாலின அடையாளம் ஏற்பட்டிருந்தால் அது ஆளுமை வளர்ச்சிக்கு உதவும். கூற்று 2, குழந்தைகள் முதல் 2 வயதில் சமூக பாலினம் பற்றிய கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை பற்றிய மனப்பிரதியை தங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை ஒருங்கிணைத்து அமைக்கின்றனர். சரியான விடை ஏ, கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 தவறு. சமூக பாலின கட்டமைப்பு கொள்கையை டேஷ் உருவாக்கினார்? கெல்பர்க் மார்டின், மார்டின் ஹோல்வர்சன், ஹோல்வர்சன் கெல்பர்ட், எரிக்சன் பார்த்தி ரோஜர்ஸ். சரியான விடை மார்டின் ஹோல்வர்சன். ஒருவரிடம் பணம், சொத்து இல்லாத நிலை அடிப்படை தேவைகளுக்கான பற்றாக்குறை நிலை இருப்பின் டேஷ் எனப்படும். பஞ்சம், பசி, வறுமை, ஏழ்மை. சரியான விடை வறுமை. இவற்றுள் குழந்தைகளுக்கு ஊறு விளைவித்தலை கூறும் தொடர் எது? உடல் ரீதியான, உளவியல் ரீதியானவை, மனவெழுச்சி சார்ந்தவை, இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். இவற்றுள் குழந்தை வறுமைக்கான காரணம் எது? வறுமையில் வாடும் பெற்றோர்கள், அரசாங்கத்தின் கொள்கையால் பாதிக்கப்படுதல், கல்வி அறிவு இன்றி பெற்றோரித்தல், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். எந்த சேவை ஒரு நபருக்கு ஏற்ற துறையை தேர்ந்தெடுக்கவும் அவற்றின் மூலம் தனிமனித வளர்ச்சி பெறவும் உதவுகிறது? சேர்க்கைக்கான வழிகாட்டல், பின்தொடர் சேவை, ஆராய்ச்சி சேவை, வேலைவாய்ப்பு தொடர்பான சேவை.
சரியான விடை சேர்க்கைக்கான வழிகாட்டல். டேஷ் ஒரு முழுமையான தொடர் சேவையாகும். சேர்க்கைக்கான வழிகாட்டல், பின்தொடர் சேவை, மதிப்பீடு சேவை, தீர்வுக்கான சேவை. சரியான விடை மதிப்பீடு சேவை. சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, வளரிளம் பருவம் என்பது பிரச்சனைகள் நிறைந்த பருவமாக கருதப்படுகிறது. கூற்று 2, இவர்கள் எப்போதும் தன்னை பற்றி குழப்பத்திலேயே இருப்பர். சரியான விடை பி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அமைப்பு சாரா நிறுவனங்கள் என்பது 15க்கும் குறைவான ஆட்களை கொண்டது, 10க்கும் குறைவான ஆட்களை கொண்டது, 20க்கும் குறைவான ஆட்களை கொண்டது, 13க்கும் குறைவான ஆட்களை கொண்டது. சரியான விடை 10க்கும் குறைவான ஆட்களை கொண்டது. சரியான கூற்றை தேர்வு செய்ய. கூற்று 1, தேர்வு பயம் என்பது இயற்கையாக உலக மக்கள் அனைவரிடமும் காணப்படக்கூடிய ஒன்று ஆகும். கூற்று 2, பயத்தின் காரணமாக காய்ச்சல், வாந்தி, தலைவலி, மயக்கம், உதறல், சுவாச கோளாறு போன்ற உடல்நலக் கேடுகள் ஏற்படுகின்றன. சரியான விடை சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. NACO விரிவாக்கம் தருக. சரியான விடை ஏ. நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, பெண் குழந்தைகள் நளினமாகவும் மென்மையாகவும், ஆண் குழந்தைகள் உடல் வலிமை, பகுத்தறிவு, இரக்கமற்ற சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கூற்று 2, நடுத்தர குழந்தை பருவத்தில் ஏற்படும் சமூக பாலின நடத்தைகளின் காரணமாக சமூக பாலினம் சார்ந்த விருப்புகள், தெரிவுகள், மனப்பான்மைகள் தோன்றுகின்றன. சரியான விடை டி. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 சரி. எந்த ஆண்டு கட்டாய இலவச தொடக்க கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது? 2010, 2011, 2012, 2020. சரியான விடை 2010. விளிம்பு நிலை குழந்தைகளின் இயல்புகளாக எதை குறிப்பிடுகிறார்கள்? கல்வி வரும் வசதிகளும் வாய்ப்புகளும் இன்றி இருப்பர், ஊட்டச்சத்து இன்மையால் அடிக்கடி உடல்நலம் பாதிப்புக்குள்ளாவர், இளம் வயதிலேயே வேலைக்கு சென்று குடும்பத்திற்கு பொருளீட்டி உதவிடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவர். இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். நகர்ப்புற குடிசை பகுதிகளில் வாழும் குழந்தைகளின் பிரச்சனைகள் யாவை? பள்ளிக்கு செல்லாமை, போதைப் பொருட்கள் மதுவுக்கு அடிமையாவது, குழந்தைகள் தவறாக பயன்படுத்துவது. இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, நகர்ப்புற குடிசை பகுதிகளில் வாழும் குழந்தைகளது குடும்ப சூழலும் உடல் ஆரோக்கியமின்மையும் அவர்கள் பள்ளிக்கு ஒழுங்காக செல்ல முடியாத நிலையை தோற்றுவிக்கின்றன என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கூற்று 2, பெற்றோர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணராமல் இருப்பதால் நகர்ப்புற குடிசைவாழ் குழந்தைகள் பெரும்பாலும் தொடக்க கல்வியை கூட முடிக்காதவர்களாக இருக்கின்றார்கள். சரியான விடை பி. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 சரி. வளரிளம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பெற்றது? லத்தீன், உருது, பெர்சியன், கிரேக்கம். சரியான விடை லத்தீன். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, சமூகத்தால் புறக்கணிக்கப்படல் என்பது பிற சமூக உறுப்பினர்களுடன் கலாச்சாரம், சமூக அளவில் இடைவினை புரியாமல் தடுத்தல் என்று வரையறுக்கப்படும். கூற்று 2, கற்றலில் பாலின வேறுபாடுகளுக்கு ஒரு சார்பும் மிக குறைவாகவே இருக்கும். சரியான விடை சி. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 சரி. தெருவோர குழந்தைகள் உருவாக காரணம் ஏழ்மை, குடும்ப வன்மை, இனம். இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, அரசு தெருவோர குழந்தைகளை ஒருங்கிணைக்க திட்டம் தீட்டுகிறது. கூற்று 2, பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பன்னாட்டு அளவிலும் இயங்கி வருகின்றன. சரியான விடை பி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. எந்த சேவையில் வழிகாட்டுதல் மையத்தில் தொடர்ச்சியான சேவையாக உள்ளது? பின்தொடர் சேவை, ஆராய்ச்சி சேவை, புத்தாக்க வழிகாட்டுதல், வேலைவாய்ப்பு தொடர்பான சேவை. சரியான விடை புத்தாக்க வழிகாட்டுதல். தொழிற்சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? 1945, 47, 49, 48. சரியான விடை 1948. சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, ஒரு குழந்தை தன்னை பெண், ஆண் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவதை கேட்கிறது. கூற்று 2, ஏறத்தாழ 3 வயதாகும்போது தனது பாலின அடையாளத்தை புரிந்து கொள்கிறது. சரியான விடை சி. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 சரி. ஜெர்மன் தத்துவஞானியான எட்வர்ட் ஸ்பிராங்கர் மனித உயிர்களை மதிப்பு அல்லது நாட்டங்கள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்?
சரியான விடை 6 வகைகளாக பிரிக்கலாம். FAT என்பதன் விரிவாக்கம் தருக. ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். டேட், கேட், ஃபேட் என்பது டேஷ் ஆகும். கட்டுப்பாடற்ற இணைத்த சோதனை, ஆளுமை அளவிடும் நிலைமை சோதனைகள், நாட்ட அணுகுமுறை, தொழில் சம்பந்தமான நாட்டம். சரியான விடை ஆளுமை அளவிடும் நிலைமை சோதனைகள். நாட்டச் சோதனைகள் எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 6. சரியான விடை 3. தலைமை பண்பு எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5. சரியான விடை 3. கலிபோர்னியா உளவியற் பட்டியலில் சமூக இடைவினைகளுக்கு முக்கியமான ஆளுமை பண்புகளை அளவிட டேஷ் கூறுகள் கொண்டது. 450, 460, 470, 480. சரியான விடை 480. நண்பர்களே, இதுவரை கல்வி உலகியல் பாடத்தில் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வினாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.